அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம ஹீலிங் சென்டர் வந்து ஆரம்பிக்கும்போது நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து மக்கள் கொடுத்தாங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம சரி பண்ணதுனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சது. ஸோ அந்த மக்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்த மக்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். முதல்ல எப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் நிறைய மருத்துவங்கள் இணைத்து பார்த்துட்டு இருந்ததுனால தனித்தனியாக ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து டைம் ஒதுக்கலை. இப்போ உதாரணத்துக்கு வர ஆட்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. ஒரு 5 பேர் ஒரு நாளைக்கு வருவாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு அக்குபஞ்சர், ஒரு ஆளுக்கு பிராணிக் ஹீலிங், ஒரு ஆளுக்கு டான், இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்லோ பை ஸ்லோவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப நெருக்கடி ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியாக டைம் பிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வச்சுக்காதீங்க, ஸோ செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ வரவங்களுக்கும் அது வந்து குழப்பாமல் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அதனால் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மருத்துவம் அந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. சிம்பிளியாக நம்ம பண்ணுறது என்னென்னா, மெயினாக வந்து அக்குபஞ்சர் தான் இங்கே பண்ணுறோம். அதனால் அக்குபஞ்சருக்கு தனியான ஒரு நாள் ஒதுக்குனதுனால நிறைய பேருக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா வரவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. அது வந்து எனக்குமே ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா நிறைய பீப்புள் வந்து வெயிட் பண்ணுற டைம் வந்து குறைஞ்சிது. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அக்குபஞ்சருக்கு வர பீப்புளே நம்மள்ட்ட ஒரே ஒரு பெட் இருந்ததுனால மற்ற ஆட்கள் வந்து வர்றதுக்கு 20 நிமிஷம், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அரை மணி நேரம் ஆகுதுன்னா அந்த அரை மணி நேரம் இன்னொரு நபர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றது ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னொரு 2-3 பெட் இருந்தால் வசதியாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் வந்தாங்க ஆளுங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுக்கும் நிறைய டைம் வந்து மிச்சமாகும் அப்படின்ற சஜஷனாக கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 2-3 பெட்டு அரேஞ்ச் பண்ணி, இப்போது வந்தாங்கன்னா யாரும் வெயிட் பண்ணாத அளவுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சரி பண்ணி இப்போது வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே கிடைச்சதுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுக்க நாங்கள் ஒன்று ஒன்றா அதை சரி செஞ்சிட்ருந்தோம். அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போது எங்களுக்கும் அது ரொம்ப வசதியாகிடுச்சு. ஏன்னா எங்களோட டைமும் மிச்சமாகிடுச்சு, உங்களோட டைமும் அது மிச்சமாகிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஐடியாஸ்லாம் கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ. தொடர்ச்சியாக அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களோட சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் என்னோடய ஒப்பீனியனையும் நான் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹீலிங் சென்டர் ஆரம்பித்ததுக்கான ஒரு முக்கியமான ஒரு மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க தேடி வராங்க, சரிங்களா? இப்போது இது வந்து மக்களோட பர்ஸ்பெக்டிவ், சரிங்களா? உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. பட் ஒரு ஹீலராக இருந்து பார்க்கும்போது அவங்க உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ மனதில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து உடலில் வந்து பிரதிபலிக்குது அப்படின்ற நமக்கு தெரியுது. அதே மாதிரி அவங்களோட உயிர் சக்தியிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதையும் நம்ம சரி செய்யணும். அப்போ இதெல்லாமே ஒன்றா வச்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், சரிங்களா? அப்போது உடலில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட்டு வலியோட ஒரு நபர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சரியாயிடுது. பட் இந்த மூட்டு வலி எதனால் அவங்களுக்கு வந்தது அப்படின்றத நம்ம கேட்குறோம், வெரிஃபிகேஷனாக கேட்குறோம். இது மாதிரி உங்கள் மனதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ இந்த மாதிரியான ஏற்கனவே ஒரு மனநிலை இருந்தீங்களா அப்படின்றத கேட்கும்போது ஆமாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒன்றும் இல்லைங்க, இந்த மனநிலையில் இருக்காதீங்க, இந்த மனநிலை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது, அதனால் இந்த மனநிலையை சரி செஞ்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இனிமேல் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க, தவிர்த்துக்கோங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ தான் ஒரு அவேர்னஸே வரும். இந்த மாதிரி மனநிலை இருந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சா, அப்போ நான் வந்து இதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அப்புறம் அவங்களோட உயிர் சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மெடிடேஷன் சொல்லித்தரது. ஸோ இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் ஒரு கான்சியஸ்னஸில் இருக்கும். இப்போ மைண்டு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்போ இந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம அதிகமான இந்த எமோஷ்னல் லோவர் எமோஷன் நம்ம போக மாட்டோம். அப்போ இந்த மெடிடேஷன் வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமமான இந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ்லேருந்து அவங்க வந்து தப்பிச்சிக்க முடியும் அண்ட் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ அப்போது மெடிடேஷன் அண்டு அவங்களுக்கு மனநிலை மாற்றத்துக்கான சொல்யூஷன், அப்புறம் உடம்புல இருக்க பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன்.
ஸோ இதை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாவாங்க அப்படின்றது என்னோடய ஒரு புரிதல். இதை தான் வந்து எல்லா மருத்துவங்களும் இதான் செஞ்சிட்ருக்கு. உடல், மனம், உயிர் 3க்குமான ஒரு சிகிச்சை வேணும் அப்படின்றது தான் இந்த மரபுவழி மருத்துவங்களோட ஒரு ஃபிலாசபி. ஸோ இந்த ஃபிலாசபியை வச்சுட்டு தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டே எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்கேஸ் எந்த ஒரு வழிக்காக வந்தாலும் அதுக்கு உண்டான மனநிலையும் நீங்கள் மாற்றிக்க பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட உயிர் சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மெடிடேஷனும் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட்டாக நீங்கள் க்யூர் ஆகி இங்கேருந்து போக முடியும். ஸோ இது வந்து என்னோடய ஒரு சஜஷன். ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதையும் கொஞ்சம் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து சேர்த்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.